அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் ஜனநாயகனுக்கு சென்சார் பிரச்சனைங்கிற இந்த பிரச்சனையில தவித்து போயிருந்த தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கு நண்பா நண்பீஸுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிப்பது போல புதிய சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அந்த சின்னத்தை எடுத்து வாயில வச்சு ஒவ்வொரு தாவேக்காவும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்னம் கிடைத்த சுவாரஸ்ய பின்னணி குறித்தும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இப்படின்னு சொன்ன பிறகும் ஏன் எந்த கட்சியுமே தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகலை அப்படிங்கிற சுவாரஸ்யமான பின்னணி குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்த தேர்தலில் தாவேக்காக ஒதுக்கப்படுற சின்னம் உலகம் வியந்து பார்க்கும், தமிழர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியப்படுத்தும். அந்த சின்னம் ஒரே நாளில் போய் சேரும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி சின்னம் குறித்து ஆடன்னு சொன்னார். இப்போ நான் சொல்ல முடியாது, அந்த சின்னம் வந்தனைக்கு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. என்னவா இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமான சின்னம், அப்படிப்பட்ட சின்னம். என்ன சின்னம், ஒரே நாளில் உலகம் முழுமைக்கும் சேர்ற சின்னம், தமிழ்நாடே ஆச்சரியக்குறியாக மாறி பார்க்குற சின்னம் என்ன சின்னவா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தாவேக்காவுடைய தம்பி தங்கிகளும் தோழா தோழிசும் நண்பா நண்பீஸும் ஆச்சரியத்தில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த சின்னத்தை தாவேக்காவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. இந்த சின்னத்தை தான் தாவேக்கா தேர்தல் ஆணையத்தை கேட்டுச்சான். ஏன்டா இந்த சின்னத்தை கேட்டீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் ஒதுக்குனீங்கன்னு ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காப்புல. அதுக்கு இவங்களுக்கு ஏற்ற சின்னத்தை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சான் குஞ்சிகளாக இருக்கிறான். அப்போ இவங்களுக்கு ஏற்ற சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை ஒதுக்க. விசிலடிச்சான் குஞ்சிகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ்லாம் நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில் அவங்க சின்னத்தை ஐ மீன் விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திருவாங்க. நம்ம ஊர் இந்த அழகர் ஆற்று இறங்குறதுல திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில், இந்த நம்ம குடுமாயம் கோயிலாம் ஒரு பிபி இருக்கும் அப்படின்னு போயிட்டு வரும். அந்த பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இனி பாருங்க, தாவேக்காரன் ஒவ்வொருத்தரும் வாயில் அந்த விசில் வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க ஏற்கனவே டிவிக்கே கத்தி தெரிஞ்சாங்க. இன்னொரு பக்கம் தளபதி கத்துவாங்க. இப்போ பாருங்க ஊ அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா 2020 தேர்தல் அவங்களுக்கு ஊ அப்படின்னு ஆயிரும். அதனால இந்த சின்ன சரியா இருக்கும் அவங்களுக்கு. இந்த விசில் சின்னத்தை ஏன் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட பின்னணி இருக்கு. இந்த ரத்தன் மணி வெற்றிவேல் ஒருத்தருக்காப்புல அவர் தான் விஜய் என்ன சட்டை போடணும், என்ன பேண்ட் போடணும், என்ன கலரில் போடணும், இந்த கருப்பு சட்டை வெள்ளை சட்டை அவர் தான் முடிவு பண்ணுறது. அப்படி முடிவு பண்ணி தான் விக்கிரவாண்டி, விழுப்புரம், வீச்சாலை அப்படிலாம் முடிவு பண்ணாங்க. படத்து பேர் கூட வீல வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வெற்றி, விஜய்னா வெற்றி, விஜயம்னா வெற்றி, ஜெயம்னா வெற்றி அப்படிங்கிறதுக்காக அங்கே விஜய்னு வருது, இங்கே விசில்னு வருது. அங்கேயும் முன்னெழுத்து இங்கேயும் முன்னெழுத்து, அங்கேயும் வி இங்கேயும் வி, வீணு எது இருந்தாலும் அது வீணு இருந்தாலே அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விசிலை கேட்டு வாங்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையமும் இவங்க கையில் ஆட்டோ கொடுத்தோம்னா ஊர் முழுக்க ஆட்டோ ஓட்டி புகையாக போட்டு தள்ளி நாசமாக்கிடுவாங்க. தென்னந்தோப்பு சின்னத்தை கொடுத்தா வெட்டி தென்னந்தோப்பை தெருவில் தூக்கிட்டு போய் மக்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. ஊதிட்டு திரிட்டும்டா அப்படின்னு விசில கொடுத்து வச்சிருக்காங்க. போன மாசம் வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி தாவேக்கா உருட்டி கொண்டிருந்தது. முதல் மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாங்க. அப்புறம் 2வது மாநாடு மதுரை மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் நம்மகிட்ட வந்துடும், 18 கட்சி வரப்போகுது தளபதி அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், ஆதவு எல்லாரும் சேர்ந்து விஜயன் நம்ப வச்சிருக்காங்க. விஜய் பெரிய இன்டலெக்சுவலு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. ஒரு கம்பராமாயணத்திலிருந்து கந்த புராணத்திலேருந்து எல்லாமே தெரியும், அவருக்கு சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னாங்க. ஆனால் கம்பராமாயணம் படிச்சுக்கலாம், கந்த புராணம் படிச்சுக்கலாம், அரசியலை படிக்கலை. அரசியல் என்பது கொஞ்சி கடிக்கும் மீன் கற்கக்கூடிய குளம் அல்ல, அது முதலிகள் நிகழ்ந்துக்கிற அகலி என்று அண்ணன் சீமான் சொன்னது அப்போ புரிஞ்சிருக்காது, இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும். தம்பி, நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்லாம் அவ்வளோ சாதாரணமாக வராது. எல்லா பக்கமும் எல்லாரும் நோட்டை விட்டுருக்காங்க. எல்லாரும் விஜய்கிட்ட போய் டீ காஃபி சாப்பிட்ருக்காங்க, விஜய்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க, விஜய் கட்சிகிட்ட பேசியிருக்காங்க, புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் எல்லாரும் பேசியிருக்காங்க, ஜான் எல்லாத்தையும் பேசியிருக்காப்புல. எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க மொத்தமாக இது தேராது அப்படின்னு முடிவெடுத்து திமுக பக்கம் அதிமுக பக்கம் போயிட்டாங்க. இப்போ என்னடான்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி 1.25 வருஷமாவது ஒரு வயது நம்மளை சீண்டலைன்னா
என்னடான்னா 9 கோடி ரூபா வாங்கியிருக்காப்புல ஜான் ஆரோக்கியசாமி. 9 கோடியை வாங்கிக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்து நான் உங்களை வெளில வைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலே மெகா கூட்டணி சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டிலே மெகா கூட்டணி அமைக்க போகிறது, மாபெரும் கூட்டணி அமைக்க போகிறது தாவேகா தான். டிசம்பர் முடியட்டும், செங்கோட்டையன் டிசம்பர் முடியட்டும், ஜனவரி பிறக்கட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும்டா. எல்லா கட்சியும் தளபதி வந்து குமுன்னு குமிய போகுது அப்படின்னாங்க. பனையூரில் வந்து நிற்கவே இடம் இருக்காதுங்க, அவ்வளோ கட்சிகள் நிற்க போகுது, எல்லாரும் திரள போகிறோன்னாங்க. டிசம்பர் முடிஞ்சுது, ஜனவரி முடிய போகுது. இன்றைக்கி இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. ஜனவரி முடிய போகுது. பிப்ரவரி 31 வந்தால் கூட தாவேகாக்கு எந்த கட்சியும் வராது. ஆனால் அப்படி சொல்ல முடியாது, ஒரு கட்சி வந்திருக்கு, பிரம்மாண்டமான கட்சி. தாவேகாவில் முதலாள போய் துண்டு போட்டாப்புல. இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகும்னு தெரியாது, டிரைவர் வருவானா கண்டக்டர் வருவானான்னு தெரியாது, போடலை, ஏறி சீட்டை போட்டு உட்காந்துட்டாப்புல. எப்படியும் எடுப்பான்டா அந்த பஸ்ஸை, எடுத்துருவான்னு. யாரு? ஒரே ஒரு குறுக்கல் வாரால் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கல் வாரால் வழிவிடுங்கிற மாதிரி அந்த முஸ்தபான்னு ஒரு பையன், அந்த ஒரு பையன்தான் இந்த தாவேக்காங்கிற அந்த பஸ்ஸில் ஏறின ஒரே பையன். அவர் ஒரே ஒரு ஆள், அவர் வந்து கார் கூட பிடிக்க மாட்டாப்புல. ஏன்னா டிரைவர் ஒன்று கார் பிடிக்கணும்னா அப்படின்னு சொல்லி ரேபிட்டோ போட்டு போகக்கூடிய ஆள் அந்த மனுஷன் மட்டும்தான். இவரை நம்பி வந்த கூட்டணி கட்சி தலைவர். எப்படி உன் நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு சொல்லுங்கிற மாதிரி உன் கூட்டணி கட்சி யாருன்னு சொல்லு, உன்னை யாருன்னு சொல்கிறேன். முஸ்தபாலாம் ஒரு ஆளுன்னு உன் கட்சியில் சேர்த்து கூட்டணி வச்சுக்கன்னா நீ எவ்வளோ பெரிய கட்சின்னு தெரியுதா? அந்த ஆளும் தேர்தலில் போட்டி போட்டாருன்னா அவங்க குடும்பத்தாட்களே ஓட்டு போட மாட்டாங்க. தேனி பக்கத்தில் உத்தமபாளையம் தான் ஒரு ஊர். அங்கே விசாரித்து பார்த்தா அவர் குடும்பத்தாட்கள் ஏற்கனவே வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இவர் சார் வந்து வேலை பார்த்துருக்காப்புல. இவர் எவ்வளோ பெரிய ஆள் இந்த முஸ்தபா. இவர் உட்கார்ந்துக்கிட்டு இந்த தாவேக்காவுடைய ஊடக முகமாக இவர் இருக்கார். இவருக்கு பாய், சூப்பர் பாயின்றாங்க. இந்த பாய் எந்த பாயின்னு தெரியாது, இவர் சாம்பிராணி போடுற பாய். மேரா நாம் அப்துல் ரஹ்மான், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் வடிவேல் படத்தில் சாம்பிராணி போடுவார்ல, சாம்பிராணி போடுற பாய் தான் இந்த முஸ்தபா. இவர் உட்காந்துக்கிட்டு ஊடகத்துக்கு அனுப்பிவிட்டு இவர் கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்பார். யாரு? இந்த ஆம குஞ்சு, காடை குஞ்சு, இந்த காமெடி தம்பி காரணம் புளிப்பு காமெடி, இந்த புளிப்பு காமெடி பண்ணிக்கிட்டு ஊடகத்தில் உட்காந்துட்டு இவர் எல்லாரும் கேள்வி கேட்கிறாரா. இந்த முஸ்தபா எந்த மாதிரி ஆள்னா, இவர் தாவேக்க ஆதரவு நிலைப்பாடு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அமமுக ஆதரவு நிலைப்பாடு. அமமுக சீட்டு கேட்டிருக்காப்ல. கூட்டணியா? கூட்டு பொரியல் பத்தலையா சாப்பாட்டில் வேணா தர்றேன், கூட்டணியாக தரமாட்டேன்னு சொல்லி டிவி விரட்டி விட்டாப்புல. அதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு. எவ்வளோ பெரிய ஆளு, ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு. நான் அதிமுக ஆதரவு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கி அதிமுக ஆதரவு கொடுத்தாப்புல. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சட்டசபைக்கு வருவாங்களாம். போயஸ் தோட்டத்திலேருந்து சட்டசபை வரும்போது பல அமைச்சர்கள், பல இந்த எம்பிக்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆளுக்கு ஒரு திண்ணையை பிடிச்சிக்குவாங்க. அந்த போயஸ் தோட்டத்திலேருந்து தலைமைச் செயலம் போகிற ரோட்டில் ஆளுக்கு ஒரு போஸ்ட் கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே நிற்பாங்க. டெய்லி என்னைக்காவது அம்மாவோட கடைக்கு நம்ம மேலே பற்றாதா அப்படின்னு பல பேர் அப்படி நின்று ஆட்கள் பல பேர் இருக்காங்க, இன்றைக்கி ஆக்டிவாக இருக்காங்க. அப்படி இவர் ஒரு கடையை பிடிச்சிக்கிறது, அங்கே டெய்லி கும்பிட்றது. அம்மாவர் வந்து கிட்டத்தட்ட 2011 2016 வரைக்கும் தொடர்ச்சி அந்த வழியாக இருக்காங்க. ஒரு நாள் கூட இவனை திரும்பி பார்த்து கிடையாது. அப்படிப்பட்ட புகழும் பேரும் புகழும் கொண்டவர் தான் இந்த முஸ்தபா. இந்த முஸ்தபா விஜய்க்கு ஆதரவுனா விஜய் எந்த மாதிரி ஆளுங்கிறத நாம முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா நாங்க யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிடுச்சு. நாங்க கூட்டணியை உருவாக்குவோம். நாம் தமிழர் கட்சி ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைந்த பிறகு நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்படும், தமிழ் தேசிய கூட்டணி. கூட்டணிக்கு நாங்கள் திமுகவோட அதிமுகவோட தேசிய கட்சியோட போக மாட்டோம், ஆனால் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தேர்தலில் கூட்டணி இல்லை, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. முதல்ல இந்த வார்த்தையே அதுனா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஆட்சியில் பங்குனா என்னங்க? ஆட்சி இப்போ திமுகவோட ஆட்சி, இந்த ஆட்சியில் ஒரு 36 அமைச்சர் இருக்காங்க, அந்த அமைச்சரவையில் பங்கு, அப்போ அது ஆட்சியில் பங்கு. அதிகாரத்தில் பங்குனா எனக்கு புரியலையே. அதிகாரம்னால ஆட்சினால என்ன? ஆட்சியில் பங்குனா அமைச்சரவையில் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா அதுவும் அமைச்சரவை பங்கு தானே. அது என்னங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு? ரைமிங்காக இருக்குங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் பங்கு போட்டுடுவோம். ஆட்சியில் பங்குனாலும் அமைச்சரவை பங்கு தான், அதிகாரத்தில் பங்குனாலும் அமைச்சரவை பங்கு. இப்போ அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா என்ன அதிகாரம்? முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது, அது ரெண்டாக பிரிச்சுருவீங்களா? அமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அது ரெண்டாக பிரிச்சுருவீங்களா? இல்லை வந்து எம்எல்ஏக்கு அதிகாரம் இருக்குது, அது ரெண்டாக பிரிச்சுருவீங்களா? எப்படி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்க? ஆட்சியில் பங்கு எப்படி கொடுப்பீங்க? இதுக்கு முதல்ல விஜய்கிட்ட பத்திரிகையாளர் வேண்டாம். இந்த விஜய் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர்கள், பரப்புரை செயலாளர்கள், தேர்தல் மேலாண்மை செயலர்கள் நிறைய பேர் இருக்கீங்களே. ஆட்சியில் பங்குனா என்ன, அதிகாரத்தில் பங்குனா என்ன? இது ரெண்டுக்கு மேலே விளக்கம் சொல்லு. அப்புறம் நீ ஆட்சியில் பங்கு கொடுப்பியா அதிகாரத்தில் பங்கு கொடுப்பியா? அப்புறம் அப்படி பேசலாம். கடந்த 2 மாசமா இவங்க சொன்ன கருத்து இருக்கு பாருங்க. அவர் வராரா, இவரும் வராரு, இவர் வராரா, அவரும் வராரு, இவர் வராரு, அவரா அப்போ சூப்பர், அவர் வராரு, இவரும் வரப்போறாரு.
இப்படி ஊட்டிட்டு இருந்தாங்க. எவருன்னே சொல்லல. அவர் வர போறாரு, இவர் வர போறாரு. யார்? இந்த கட்சியோட கொள்கை செயலாளர்கள். தாவேக்காவை எதிர்க்க திமுக அதிமுக கூட கூட்டணி போடும்னாங்க. எங்க ஒப்பன் தாமரப்பன்ல தலைமுழுக திமுக அதிமுக கூட்டணி தாவேக்காவை எதிர்க்க அப்படின்னாங்க. திமுக அதிமுக தவிர்த்து எல்லா கட்சியும் வரப்போகுது. எங்க டோரை திறந்து வச்சாச்சு. டோரை திறந்து வச்சா கட்சிகள் வராடா, அணில் குஞ்சுகள் தான் உள்ள வரும், வேற எதுவும் உள்ள வராது. பாம்பு, பள்ளி, பூரான், கீரிப்பிள்ளை இதுதான் வரும். அது கூட வரல போல இருக்கு. கதவை திறந்து வச்சிருக்கிறோம், டோரை திறந்துக்கிறோம். டேய், நீங்கள் மொத்தமாக வீடே தரமட்டமாக திறந்துச்சா கூட நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லி எந்த கட்சியும் சீண்டு வரலை. கடை விரித்தும் வாங்குவோர் இல்லை, காட்சிப்படுத்தியும் காண்போர் இல்லைங்கிற மாதிரி ஒரு வயசு சீண்டலை. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மெகா கூட்டணி, மகா கூட்டணி, மகாலட்சுமி கூட்டணினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 234 தொகுதியிலையும் எங்கள் தளபதி விஜய் தான் போட்டி போட போகிறாரு. இந்த தேர்தலை பொறுத்தளவில் கூட்டணியை வச்சுலாம் மக்கள் ஓட்டு விட மாட்டாங்க. எந்த தேர்தலையும் கூட்டணி வச்சுலாம் மக்கள் ஓட்டு போடுறது கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் யார் மாஸ் லீடரு, யார் பயங்கரமான லீடரு, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மாஸ் லீடர் தான் ஓட்டு போடுவாங்க, பயங்கரமான லீடர் தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் சக்தி கொண்டு தான் ஓட்டு போடுவாங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. கூட்டணி பெருசாக இருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னா அதுவும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ விஜய்க்கு எதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. போன மாதம் வரைக்கும் மெகா கூட்டணி வரப்போகுது, அதனால் ஓட்டுனாங்க. இப்போ கூட்டணியில் யார் இல்லையோ, தனிச்சு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுன்றாங்க. அப்படி தனிச்சு நிற்கிறாருன்னா தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று 1.1 8.2 வாங்கி நான் தனிச்சு தான் நிற்பேன்னு மக்கள்கிட்ட நம்பிக்கை விதைத்திருக்கிற அண்ணன் சீமான் பக்கம் தானே மக்கள் நிற்பாங்க. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், உண்மையை விரும்பக்கூடிய மக்கள், நேர்மையை விரும்பக்கூடிய மக்கள். திமுக அதிமுக வேண்டாம், காங்கிரஸ் பாஜக வேண்டாம், திராவிட தேசிய கட்சிகள் வேண்டாம், எங்களுக்கு மாற்று வேணும்னா எதுக்கு விஜய்கிட்ட போகணும்? விஜய்கிட்ட வேற என்ன இருக்கு? விஜய்கிட்ட இவங்க ஒரு பெரிய கூட்டணி வந்துருச்சுங்க. அதாவது விஜய் வந்ததுனால தமிழ்நாடு அரசியலில் சலசலப்பு ஏற்பட போகுது, தமிழ்நாடு அரசியலே மாறப்போகுது அப்படின்னா பல்வேறு கட்சிகள் விஜய்கிட்ட வந்திருக்கணும், நம்பிக்கையோட வந்திருக்கணும். யாருமே வரல. அப்போ யாருமே வரலங்கும் போது நீ எப்படி மாற்றா இருக்க முடியும்? கட்சிகள் புறக்கணிப்பதை விட மக்களும் புறக்கணிப்பாங்களா, புறக்கணிக்க மாட்டாங்களா? போன வாரம் வரைக்கும் மெகா கூட்டணி, இந்த வாரம் கூட்டணி இல்லைனாலும் எங்கள் தலைவர் மாதிரி வராதுன்றாங்க. இப்போ நேற்று ஆதவர்ஜினா இன்னொன்று சொல்லியிருக்காப்புல, இது வரைக்கும் எங்களுடைய கட்சியோ எங்களுடைய தலைவரோ யார்கிட்டையும் அடிபணிஞ்சதா வரலாறும் கிடையாது, சரித்திரம் கிடையாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரம் கிடையாது. வரலாறுனா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? தாவேகாவுக்கு என்ன வரலாறு இருக்கு, என்ன சரித்திரம் இருக்கு? வரலாறுனா இப்போ ஒரு அண்ணன் சீமானுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொன்னார். அதில் தேசிய பாதுகாப்பு கைது செய்யப்பட்டார். பிரபாகரனை என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக கைது செய்யப்பட்டார். தமிழர் நிலத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியா நிப்பாட்டி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரை தலைவராக நிறுத்தி, இந்திய தேர்தல் ஆணையத்தோடு 8.2 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறார். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு. நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்கிற தலைவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு. தமிழ் இனத்தினுடைய முன்னோர்களுக்கு வரலாறு இருக்கு. இவருக்கு என்ன வரலாறு இருக்கு? எங்கேயுமே நான் அடிபணிஞ்சது இல்லை, எங்கேயுமே நாங்கள் அடிபணிஞ்சதாக சரித்திரமோ வரலாறு இல்லை. மறந்துட்டீங்களா? 2013 ஆகஸ்ட் 14 மறந்து போச்சா? அடிபணிஞ்சதாக வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. அப்போ இது என்னது? ஒரே ஒரு படத்தில் டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டதற்கு நம்முடைய தலைவா படம் அன்ஐடென்டிஃபைடு ஆட்களால் நிறுத்தப்பட்டிருக்கு. சில அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ் நம்ம படத்துக்கு இடையூறு கொடுத்துருக்காங்க. அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ் தான், அதாவது மொட்டை பெட்டிஷனுக்கு பயந்து படத்தை நிறுத்திருக்காங்க. விஜய் சொன்னது அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ் இந்த படத்துக்கு எதிராக சில விஷயங்களை பண்ணிட்டாங்க. என்ன விஷயம்னு சொல்லலை, அது யாருன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யாருக்கும் தெரியும். அப்படி அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ் இந்த படத்துக்கு இடையூறு கொடுத்ததுனால நம்ம படத்தை நிப்பாட்டிட்டோம். ஹோல் டீமே ஆடி போயிருக்கோம். இவர் அடிபணிஞ்சது சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. ஹோல் டீமே ஆடி போயிருக்கு. விஜய் சொன்னது. அது மட்டும் இல்லாமல் நல்லாட்சி அம்மா ஜெயலலிதா அம்மா கொடுத்துட்ருக்காங்க. அம்மா அவர்கள் எல்லாருக்கும் ஒரு மக்களை பாதுகாக்கிற மாதிரி எங்கள் படத்துடைய பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பாங்க நான் நம்புகிறோம். ஒரு படத்திற்காக அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலில் போய் விழுந்த வரலாறு தான் விஜயனுடைய வரலாறு. ஒரு படத்திற்காக கொடநாட்டில் போய் அப்பாவும் பையனும் யார் சந்திரசேகரும் விஜயும் போய் காத்து கிடந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் நின்று ஜெயலலிதாவுடைய அந்த டோர் இருக்குல்ல, டோருக்கு கீழே கூடிய அந்த டயரில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான்,
இனிமேல் இந்த மாதிரி போட மாட்டோம்னு போய் தொலைங்க அப்படின்னு படத்தை அந்த அம்மா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பெருந்தன்மையோடு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுதான் அவருடைய வரலாறு. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. எல்லாருமே ஹோல் யூனிட்டே கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போய் தான் இருக்கும், அதிர்ச்சியில் இருக்கும். இது வந்து நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு யார்கிட்டையும் அடிபணிஞ்சதா சரித்திரமும் கிடையாது, வரலாறு கிடையாது. அப்படி செப்டம்பர் 27 கரூர் விவகாரத்துக்கு பிறகு, கரூர் மரணத்திற்கு பிறகு, கரூர் கூட்ட நெரிசல் அந்த கொலைகளுக்கு பிறகு பாஜகங்கிற வார்த்தை எங்கேயாவது பக்கமா சொன்னதாக கேள்விப்பட்டோமா? கொள்கை எதிரி, பாசிச எதிரி பாஜக என்று சொல்லிவிட்டு கரூருக்கு பிறகு ஒரு இடத்துல கூட பாஜக, பிஜேபி, பாசிசம், கொள்கை எதிரி அப்படிங்கிற வார்த்தையே வரல. ஈரோட்டில் போய் நம்ம கொள்கை எதிரி யாரு, நம்ம அரசியல் எதிரி யாரு, மக்கள்கிட்ட கேட்டு அது போதும் எனக்கு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுலப்பா, உங்களுக்கு போதும்பா. ஏன் உங்கள் வாயில் சொன்னாங்க? வாயில் சுழுக்கா இல்லை வாயில் எதுவும் வசம்பு வச்சுருக்கீங்களா, வேற எதுவும் வச்சுருக்கீங்களா? ஏன் பாஜகவை பாசிச எதிரி, கொள்கை எதிரி, பாசிச பாஜக என்று சொல்லிவிட்டு செப்டம்பர் 27க்கு பேர் சொல்ல? இதுக்கு பேர் என்ன? சரணாகதி, அடிபணிவது. இப்போ சென்சாரும் பிரச்சனை பண்ணுது, சிபிஐயும் பிரச்சனை பண்ணுது, ரெண்டு பக்கம் பிரச்சனை பண்ணுதுல. தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்து கருத்து போடுறாரு, ராகுல் காந்தி போடுறாரு, காங்கிரஸ் கட்சி போடுது. ஆனால் சீமானும் விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகன் என்ன பிரச்சனை இருக்கு, அந்த படத்தை வெளியில சிக்கல் இல்லையே, சிபிஎஃப்சி ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு சீமான் கேட்கிறாரு. எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டோம். விஜய் சிபிஎஃப்சிக்கு எதிராகவும் சிபிஐக்கு எதிராகவும் இவர் தான் அடிபணிஞ்சதாக வரலாறும் சரித்திரம் கிடையாது. அடிபணியில சென்சாரை பத்தி பேசு, அடிபணியில சிபிஐ பத்தி பேசு, அந்த ரெண்டையும் வச்சிருக்கிற பிஜேபி பத்தி பேசு. நீ அடிபணியல, சரணடையல, நெஞ்சுக்கு நேரா, நெத்திக்கு நெத்தி எல்லாத்தையும் நீ சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுங்க, துணிச்சலான ஆளுங்க. என் மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் நிப்பா, இந்த விஜய் நிப்பா, கிளிப்பா. முதல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்து நில்லுங்க. அப்புறம் ஆதவர்ஜன சொல்றாப்ல, நாங்க இத்தனை விழுக்காடு இத்தனை ஓட்டுலாம் சொல்ல மாட்டோம், எங்க தளபதி ஆட்சி அமைப்பாரு. வீட்டுக்கு வீடு டிவிக்கே இருக்கு, பிஜேபி வீட்லையும் டிவிக்கே இருக்கு, திமுக வீட்லையும் டிவிக்கே இருக்கு, அதிமுக வீட்லையும் டிவிக்கே இருக்கு, எல்லா கட்சிக்காரங்க வீட்லையும் டிவிக்கே இருக்குன்றாரு. கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்துருக்க உங்க வீட்டில் டிவிக்கே இருக்கா? என் வீட்டில் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு என் உறவினர்கள் யார் வீட்லையுமே டிவிக்கே இல்லை. உங்க வீட்டில் இருக்கா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது வீட்டுக்கு வீடு டிவிக்கே இல்லை, வீட்டுக்கு வீடு டிவி இருக்கு. அந்த டிவியில் கேடிவியில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேடிவி அப்படிங்கிறது தான் எவனோ தலைகளை மாற்றி டிவிக்கேன்னு சொல்லியிருக்கான். கேடிவி இருக்கு அப்படிங்கிறத டிவிக்கே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு டிவிக்கே இருக்கான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி